செய்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் இந்த வருடத்தை காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டு நம்ம மூலம் செய்வதற்காக தான் இந்த உலகத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அது மட்டும் நல்லா நினச்சிக்கங்க. ஆமென். நாளை நோயா ஆமென். ஸ்தோத்திரம். இவ்வளோ பேர் ஆமென். அவங்களாம் நினைக்கும் பொழுது அவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக இல்லை, அவங்களுடைய நேரம் அவ்வளோ தான் முடிந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட நம்ம அப்படியே சீக்கிரமாக இந்த ஞானஸ்தானத்துக்கு போயிடலாம். ஒரு 2 பேர் வரணும், உங்களோட நம்ம போயிடலாம். இப்போ என்னென்னா ஞானஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது, அவங்களுடைய காரியங்களாக இருக்குது. இந்த 5 நாளை வந்து அருமையான சகோதரி ஒரு சிலர் வந்து இந்த கிளாஸஸ்லாம் எடுத்தோம். கலை மேகலை பாபா அப்படி முன்னாடி வந்துடுமா, முன்னாடி வந்து உட்காந்துங்க. சரி, நீங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சில காரியங்கள் நீங்கள் இதை எங்களோட சேர்த்து கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னால் யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொன்னால் சிஸ்டர் இப்படி தான் மைக்கில் நிறைய நோட்ஸ் எடுத்துருக்கிறாங்க, அவங்க எல்லாமே பதில் சொல்லிடுவாங்க. ரட்சிப்பு என்பது என்னன்னா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது. இப்போ நம்மெல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்க, இயேசுவை நிறைய பேர் அப்படி பிறக்கலனாலும் ஏசப்பாவை ஜெபம் பண்ணியிருப்போம், நிறைய விண்ணப்பங்கள்லாம் செய்திருப்போம். பர்சனலாக தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவே மெய்யான தெய்வம், அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் எனக்காக பாடுகளை பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார் என்கின்ற அந்த நம்பிக்கையை உறுதியாய் பெற்றிருக்கணும். ஐ ஹோப் தட் மேகலாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படி தானே? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய மூலியம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பிபிஎஸ் டீச்சரு 12th வரைக்கும், அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய சொல்லலாம் கொடுத்துருக்குறோம். ஞாபகம் இருக்குன்னு மறந்துட்டியா? ஓகே ஃபைன், ஓகே ஃபைன், ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஒபீடியன்ஸ் டு த காட்ஸ் கமாண்ட்மெண்ட். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதாக. ஏற்கனவே நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நீங்கள் அந்த நீங்கள் அப்படி நீங்கள் சில அப்படி நீங்கள் தெரியாத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது சொல்கிறோம். மற்றவங்களுக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் பண்ணி செய்கிறவங்க கூட இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழ்ப்படுகிறீங்க. இப்போ கவனிங்க, அவருடைய பிள்ளைங்க. அப்போ அவருடைய பிள்ளை அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரமான வசனங்கள் இருக்குதா? அவருடைய வசனம் சொல்கிறது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனம் மனப்பாடமாக தெரியணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னா ஏசப்பாவுடைய பிள்ளை, அவருடைய நாமத்துல விசுவாசம். அப்ப அவருடைய நாமத்துல எந்த நாமத்துல விசுவாசம் வைக்கணும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான வசனங்கள். 2 விஷயம் செய்யணும். இருதயத்துல ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்கணும், வாயில அறிக்கை செய்யணும். ஆமென். The 2 things are very important. We have to confess amen through our mouth, we have to believe in our heart. அதாவது வசனம் சொல்லுது. வாசிங்களா அந்த வசனத்தை எடுத்து ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் 10ஆம் அதிகாரம் சிஸ்டர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கருக்கும் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. அப்ப ரட்சிப்பு என்னது? What's a salvation? It's nothing but just confess, believe with it. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாயினாலே அறிக்கை. என்ன அறிக்கை செய்யணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்துக்கு வந்தார். நான் என்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நான் தண்டிக்கப்பட வேண்டிய என்னுடைய ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருமே பாவியாக தான் பிறந்தார். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிற 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றார், என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்ப
இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் பாவ சிந்தையோடு பிறக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, வருகிறது. அதனால இயேசுவின் ரத்தத்தினால ஒரு கழுவுதல் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ரத்தத்தினால எப்ப கழுவப்படுகிறோம்? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன். எல்லாமே தவறு செய்யறோம், சின்ன பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நிறைய தவறுகளை செய்திருக்கோம். ஆனா அந்த பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரு. அதுதான் அறிக்கை செய்து, உன் நாவினாலே அறிக்கை செய்து. அதுல இயேசு எனக்காக 33 வருடங்கள் எனக்காக என்ன பண்ணார்? இந்த பூமியில வாழ்ந்தாரு. நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். வேதத்துல வாசிக்கிற 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The lives of the Abrahamic mind notes here. And I'll come with you. Stotram. 1 யோவான் சிஸ்டர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறாரே. அப்ப நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் யாருமே மறிக்கல. அப்ப ரட்சிப்பு இன்னொன்னு சொன்னா, இட்ஸ் a free gift of God. தேவனால இலவசமா கொடுக்க வேண்டியது. நான் அதுக்காக அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நான் ஏதாவது வேலை செய்யணுமா, ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகுமா, ஏதாவது புனஸ்காரியங்களை செய்யுமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இதுதான் சொல்கிறது. நீங்க நல்லது செஞ்சா போதும், நான் பத்தி நீங்க அன்னதானம் பண்ணா போதும், உங்களுடைய பாவங்கள்லாம் தோஷங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். நீங்க தண்ணியில போய் மூழ்கினா போதும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சிட்டு வந்தீங்கன்னா, I tell you, நிச்சயமாக நீங்க கொடுக்குற அந்த தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால அந்த தண்ணி உங்க பாவத்தை கழுவே கழுவாது. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அது தவறான ஒரு உபதேசம். உங்களுடைய நம்பிக்கை ஏசப்பா மேல வச்சிருக்கிற உங்களுடைய நம்பிக்கை. ஆமென். அந்த தண்ணீர் ஒரு சாதாரண தண்ணீர் தான். அந்த தண்ணீருக்குள்ள நானும் நீங்களும் ஏன் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். பாப்டிசோ அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஞானஸ்தானத்திற்கு கிரேக்க மொழியில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாப்டிசோ அப்படின்ற வார்த்தை. பாப்டிசோ அப்படின்னா இம்மர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்னது? இம்மர்ஷன். அதாவது தமிழ்ல முழுமையாக முழுகுவது. புரியுதுங்களா? நீங்க போய் நீங்க நெட்ல கூட செக் பண்ணி பாருங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, நான் வேதத்தில் இருக்கிறது தான் சொல்றேன். நான் பாப்டிசம் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து எங்க ஞானஸ்நானம் எடுத்தாரு? யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசர்கள் எங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க? நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு ஞானஸ்நானம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன இருக்குதா? வாசிங்க அந்த வசனங்களை. பிலிப்பு, ஆமென், அந்த எத்தியோப்பியா, ஆமென், கர்த்தர் 8ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பியா அந்த மனிதனை சந்தித்த பொழுது, அந்த அவன் பேர் என்னது? இஸ் a very biggest position அவர் இருந்தார். அந்த அதிபதி அவர் சந்தித்த பொழுது ஏசியா தீர்க்கதரிசன வசனங்களை அவன் வாசிட்டு போறான். அந்த ரதத்துல சேர்ந்த உடனே அவன் கிறிஸ்துவை பத்தி சொல்லி அந்த ஞானஸ்நானத்தை பத்தி சொன்ன உடனே என்ன ஆகுது? வாசிங்க சிஸ்டர். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போய். எத்தனை வசனம் கரெக்டா சொல்லுங்க? 36வது வசனம். இங்க பாருங்க, தண்ணீர் உள்ள இடம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தண்ணீர் உள்ள இடம் எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம் தண்ணீங்களா? அப்ப அங்க அப்படிதான் இருக்குது. ஒருவேளை ஒரு டம்ளர்ல வச்சுக்கலாம், இல்ல ஒரு சொம்புல வச்சுக்கலாம், இல்ல ஒரு குடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கங்க. இப்ப தண்ணீர் உள்ள இடத்துக்கு வராங்க. கீழே வாசிங்க. அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும்
தண்ணீர்ல இறங்கினாங்க. பஸ்ல பார்த்தோம் தண்ணீர் உள்ள இடம். நான் சொன்ன சொம்பு இல்லைன்னா ஒரு குடம் இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரே பண்ற மாதிரி இல்லை ஸ்ப்ரிங்க்லிங் அப்படிலாம் இருக்கலாம். ஆனா இங்க வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது தண்ணீர் உள்ள ஒரு இடம். அப்ப அந்த தண்ணீர் உள்ள இடத்துல அவங்க இறங்குறாங்கன்னா அது ஒரு ஆறா இருக்கலாம், ஒரு நதியா இருக்கலாம், ஒரு குட்டையா இருக்கலாம், நிறைய தண்ணீர் நடந்ததா இருக்கலாம். ஏன் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன்? வேதவசனம் சொல்லுகிறது ஞானஸ்தானம் என்பது மூழ்கி எடுக்க வேண்டும். வேதம் தெளிவா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் சொன்னது பிரகாரம் இந்த பூமியில வாழ்றேன். நான் பாவத்தை நான் வெறுத்துட்டேன், பாவத்தை நான் செய்ய போறதில்ல. நான் பரிசுத்தமான ஒரு புதிய ஜீவனம், புதிதான ஜீவனம் பண்ணும்படியாக நான் இந்த உடன்படிக்கையில ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு. ஆனா தண்ணீருக்குள்ள போவதனால, தண்ணீர்ல மூழ்குவதனால நம்முடைய பாவங்கள் கழுவுவதில்லை. அப்படின்னா தண்ணீர் கழுவுதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கங்கைக்கு போயிடலாம், இல்லை காசிக்கு போகலாம், இல்லை புண்ணிய ஸ்தலங்களை போய் என்ன பண்ணலாம்? மூழ்கிடலாம். சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு இந்து மார்க்கத்துக்கு வந்ததுனால அந்த சொல்ற நான் திரும்ப ஆணிப்படையா சொல்லுகிறேன் நான். அப்ப அவைகள் எல்லாம் நம்மளை சுத்தப்படுத்தாது இயேசுவின் ரத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அடுத்த விஷயம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம். நான் என் பிரதர் என்ன ஒரு நேரம் எடுக்கிறாருன்னா கர்த்தர் சொல்ற 2 பேர் வரணும் காரியங்கள். எனவே இதை நம்ம என்ன பண்றோம்? இன்னும் நம்ம தெளிவாக இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான முனியம்மா, மேகலாவுடைய அம்மா, ரொம்ப அருமையான ஒரு தாயார். இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை, அவங்க தேவ சமூகத்தில் இழைப்பாடுறாங்க. எப்பயுமே இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கக்கூடியவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஊழியர்களுக்காக இந்த இடத்துல அழுந்து ஜெபம் பண்ணக்கூடியவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை உங்களை நாங்களாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஏசப்பா அவங்களை முன்பதாகவே தெரிந்து கொண்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தீர்மானம் இல்லாம, அவருடைய திட்டம் இல்லாம, அவருடைய நோக்கம் இல்லாம எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கலாச்சாரம், சாமியம், என்னதுங்க, கொள்கைகள், இவைகளெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உள்ளான இருதயத்துல ஒரு மாற்றம், a true changed life, அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஒன்று சொல்றேன், என்னன்னா இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசப்பா நமக்காக பாடுகளை பட்டதுனால, அவர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதுனால, அவர் நமக்கு இலவசமாக இந்த கிருபையான இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எபேசியர் 4:2-8 ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை, இரக்கம், தயவு நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துல இந்த தீர்மானம் எடுத்துக்கிற பிள்ளைங்க, நானும் நீங்களும் ஆமென் இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு யாரோ ஒருவருடைய ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவனும் பெருமை பாராட்ட கூடாதபடிக்கு இது கிரியையினால்
கிரியையினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப ரட்சிப்பு தேவனால கொடுக்கப்படுகிற அது இலவசமான ஒரு கிஃப்ட். அது நம்மளுடைய சொந்த கிரியையினால, அதாவது நம்மளுடைய சொந்த டீட்ஸால, நல்ல செயல்களால, நல்ல காரியங்களால, அதை சொல்ல நான் புண்ணியம் செய்வதனால பிறருக்கு நம்ம செய்ய வேணாம்னு சொல்ல, செய்யணும், செய்துதான் ஆகணும். ஆனா அது நம்மளை ரட்சிப்புகளை கொண்டு போகாது, அது நம்மளை ரட்சிக்காது. இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை ரட்சித்திருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இன்னொரு விஷயம், ஞானஸ்தானம் என்னத்தை தெரிவிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவருடைய ஆமென் அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்லுகிறாரு. உங்களுக்கு இதுல பங்கு இல்லைன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வாசிங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அங்க தெளிவாய் சொல்லப்படுகிறது வசனம். அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குயிக்கா நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஜீசஸ். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு சில வசனங்கள் சொல்ற வசனங்களை வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க. மேல 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்தானத்தினாலே. ஞானஸ்தானம் என்பது என்னன்னா, கிறிஸ்துவோடு அவர் எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அதை என்னுடைய இந்த ஞானஸ்தானத்தின் மூலமா அதை நான் என்ன பண்றேன், ஒத்துக்கொள்கிறேன், அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன், அந்த நிலைக்குள்ளாக நானும் செல்கிறேன் அப்படின்றது நம்ம செய்வது. அந்த வசனம் அதுதான் தெளிவா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல எந்த சந்தேகம் இருக்குதா? விருப்பத்தோட நம்ம வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஞானஸ்தானம் ஏற்கனவே சொன்னேன், முழுக்கு ஞானஸ்தானம். ஒருவேளை தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சின்ன வயசுல எடுத்திருக்கலாம், ஆமென், சின்ன வயசுல எடுத்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க ஆண்டவரை அறிந்து, ஆமென், நல்லது கெட்டது, ஆமென், நீங்க பிள்ளைங்க 5 வயசு 10 வயசுலயே பாவம்னா என்ன, ஆமென், கெட்டதுன்னா என்ன, அந்த ஞானத்தை, அந்த அறிவை பண்றாங்க. அந்த நிலையில கூட ஒரு பிள்ளை எப்ப ரட்சிக்கப்படுறா, கெட்டது நல்லது எப்ப அறிந்து கொள்றா, அந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்றான், ரட்சிப்பை பெறலாம். ரட்சிப்பு என்பது என்னது? இயேசுவை இதயத்திலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது. பாவ அறிக்கை செய்து அவரை என்னுடைய பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்வது. இந்த ஜெபத்தை எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? இந்த ஞானஸ்தானத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி ஒரு வேலை சொல்லனா, இப்பொழுது இன்னொரு விஷயம் கூட தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை தொடர்ந்து சில காரியங்களை சொல்லலாம். அப்படி கண்ண மூடுவோம் ஒரு 2 செகண்ட். ஆமென். ஆண்டவர் வாசற்படி நின்று ஏதோ கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஆமென் கதவை திறப்பானால் நான் அவனோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தை கேட்டேன், இப்பொழுது நான் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நான் பாவி என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு தெரியாத அநேக பாவங்கள் அவரை அறிந்தும் தெரிந்தும் நான் செய்திருக்கிறேன். என்னை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவுவீராக, என்னை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க, இறுதித்துல வாங்க அப்படின்னு சொல்லுவதுதான். இப்ப நான் சொல்றத சொல்றீங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன்.